ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடி ப்ரிவியூவில் பேசியிருப்போம். வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்சை பற்றி ஒரு ரிவ்யூ இன்னைக்கு. ஸோ இந்த ரிவ்யூவில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு அபாரமான ஆட்டம், சூப்பராக தே கிளின்ச் த டீல். ஏன்னா ஜிம்பாப்வே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தே கேம் வித் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த சூப்பர் எயிட்ஸ்குள்ள. ஹேவிங் டெஃபீட்டட் ஃபார்மர் சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியா, ஃபார்மர் சாம்பியன்ஸ் ஸ்ரீலங்கா ரெண்டுமே கன்வின்சிங்காக ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஸோ தே ஆர் brought டு கிரவுண்ட் சொல்லணும். பட் எனிவே ஹேவிங் செட் தட் ஜிம்பாப்வேக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் ரியலி. ஏன்னா குரூப் ஸ்டேஜ்ல தே புட் அப் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். நோ சூப்பர் எயிட்ஸ்குள்ள வந்து தே வில் கம்பீட் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். பட் இன்னைக்கு வந்து இட் வாஸ் அ வெரி பிக் பேட் டே ஃபார் ஜிம்பாப்வே. ஏன்னா போட்டு நொறுக்கி தள்ளிட்டாங்க பேட்டிங் அண்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒரு 3-4 வருஷமா அடிச்சிட்டானுங்க. அடிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தர் போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான் ஒருத்தன் சிக்கிருக்கான்னு சொன்னா. அங்க ஒரு 7 பேருமா, அவனுங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ஆர் வெல் அண்ட் ட்ரூலி பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2016 இந்தியா லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப் நடக்கும் போது வெஸ்ட் இண்டீஸ் நோ த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அந்த லாஜிக் படி. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு சூப்பர் எயிட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் மேட்சே அபாரமா அடிச்சு நாங்க இருக்கோம், நாங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இந்தியாவில் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ வெல்கம் ஆல் த த்ரீ. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆதர்ஸ், என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு மேட்சை பத்தி? எப்படி போச்சு? உங்களோட தாட்ஸ் என்ன? நான் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிப்பாங்கன்னு லைட்டா நினைச்சேன். பட் இவ்வளோ ஒரு டிஃபீட் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை யாருக்கிட்டையுமே. 100 ரன்ஸ் டிஃபீட் நான் எதிர்பார்க்கல. நான் க்ளோஸ் மேட்சா இருக்கும் தான் நினைச்சேன். பட் ஒன் சைடடா மேட்ச் போயிடுச்சு. ஜிம்பாப்வேயால மேட்ச்க்குள்ளே வர முடியல. மெயின் ரீசன் 2 கேட்ச் விட்டாங்க ஹெட்மேருக்கு. ஸ்டார்டிங்லேயே விட்டுருந்தாங்க, 20 ரன்ஸ் கிட்டே ஒரு கேட்ச் விட்டுருந்தாங்க. அதுதான் மெயின் ரீசனு. அதோட ராசாக்கு வேற அடிபட்டுச்சு நடுவில். பட் பேட்டிங்ல எதுவும் சொல்ல முடியாது, குறை பவுலிங் தான். நல்லா தான் போட்டாங்க. பட் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இந்த டீமுக்கு. அந்த முசர்பானி தவிர பெருசா யாரும் எஃபெக்டிவா இல்லை இன்னைக்கு மேட்ச்ல. உதர்ஃபர்ட்லாம் சரியான ஃபினிஷ். நான் ஐபிஎல் எல்லாம் இவ்வளவு பயங்கரமா ஆடல. பட் திடீர்னு இப்போ ரொம்ப சூப்பரா ஆடிருக்காரு. ஸோ நல்ல மேட்ச் இது. ஆனா ஜிம்பாப்வே ஃபுல் டஃபா கொடுக்கல. ஸோ அடுத்த மேட்ச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் சொன்ன மாதிரி இந்த வாட்டி வந்துருவாங்க போல, ஃபைனல்ஸ் வந்துருவாங்க. இந்தியா வச்சாலே வெஸ்ட் இண்டீஸ் தான் போல. அதனால பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா பட் இப்போதைக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வில் பி த்ரூன்னு நினைக்கிறேன் இந்த குரூப்ல. ஓ, அதை நம்ம அப்புறமா பேசுவோம். வரப்போற மேட்சஸ்லாம் நம்ம வந்து ஒரு இது மாதிரி பேசுவோம் அதை பத்தி. ஸோ பிரணவ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இனிஷியல் தாட்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற மேட்ச் எல்லாம் ஹெட்மேர் வந்து பெருசா பெர்ஃபார்ம் நான் பார்க்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு அவர் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே. ஆஸ் ஆதர்ஸ் சொன்ன மாதிரி 2 கேட்ச் விட்டாங்க, அதெல்லாம் ஓகே அக்செப்டபிள். பட் ஆனா இவ்வளவு கன்வெர்ட் பண்ணுவாருலாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. 34 balls 85ன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட் இன்னிங்ஸ். அண்ட் ஆஸ் ஆதர்ஸ் டோல்ட், எப்படியும் எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா வந்து வேணும்னே தோத்தாலும் தோக்கலாம், இந்தியா வரக்கூடாதுன்னு. அது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையா. அதனால ஓகே, இந்தியா த்ரூ ஆயிடுச்சுன்னா ஹோம் கிரவுண்டு அப்படின்னு ஒரு ஏதாவது சொல்லலாம். ஆனா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நீங்களே சொன்ன மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் போட்டு போலனாலும் போலக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க. அகில் ஹுசைன் பயங்கரமா போடுறாரு. அந்த ஆம் பால் பயங்கரமா வச்சிருக்காரு. இந்த மேட்ச் நான் நிறைய மேட்ச் பார்த்தேன். பட் இந்த மேட்ச் பயங்கரமா போட்டாரு. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. பென்னட் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒரு 30-40 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நானு. இந்த மேட்ச் அவரால் அடிக்க முடியல. ஆனா அந்த ராசா அடி வாங்கினதை பார்த்து நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன் அவர் வாங்கின அடிய. ஆனா பயங்கரமான அடி வாங்கினாரு. புல்லட் ரவுமன். ஆனா ரவுமன் பவல் கிட்ட இருந்தா இந்த இன்னிங்ஸ் நான் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருந்து இவ்வளோ ஒரு இப்படி ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது ராஸ்டன் சேஸ் எனக்கு தெரிஞ்சு உட்கார வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஜூர்டான்னு தெரியல. பட் ராஸ்டன் சேஸ் ஆடாததும் கொஞ்சம் இதுதான். ஆக்சுவலா அவங்களுக்கு நல்லது ராஸ்டன் சேஸ் ஆடாதது தான் இந்த மேட்ச்ல. அவருக்கு லைட்டா ஸ்லோவா தான் ஆடுவாரு. அவங்களுக்கு நல்ல வேலை இந்த மேட்ச் ஆடல, போவல் ஆட வச்சாங்க. ஆனா இந்த மேட்ச் படி பார்த்தா 21 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரொஃபஷனலா வேர்ல்ட் கப் விளையாடுற டீம் ஒரு கேலிபர் எப்படி இருக்கணும்? ஜிம்பாப்வே இதுக்கு முன்னாடி பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து 21 எக்ஸ்ட்ராஸ் போடுறதெல்லாம் நியாயமா? போட முடியலடா. அதுக்கு மேல அவங்க அடிச்ச அடி அப்படிடா, எதுவும் பண்ண முடியாது. இன்னும் கையே வராதடா. ஜிம்பாப்வேல நல்ல ரெனோன் டீம்டா, அண்டர் டாக்ஸ்டா அதெல்லாம். 2 பேர் தானே நல்லா போட்டாங்க. ராசாவெல்லாம் போட்ட முதல்ல ஒரே அடிச்சுட்டான் ஹெட்மேயரு. எங்கெங்கயோ அடிச்சான் ஹெட்மேயரு ராசாவை. அதான் சொல்றேன், அடிச்சாங்கன்னா உடனே கை வரலன்னா அப்போ
அந்த அது எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஃபியூச்சர் வேர்ல்ட் கப்ஸ்ல மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வந்தா இப்போதைக்கு அவங்க ராசா நம்பி இருந்தாங்க. ராசா அடிக்கல. முசர்பானி நல்லா போட்டாரு இந்த மேட்சுமே. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 10 ரன் தான், அடுத்த 2 ஓவர் தான் அடிச்சாங்க. மேபி அவங்க ஆக்சுவலா நடுவில் முசர்பானி ட்ரை பண்ணியிருக்கணும். அவனுங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கும் போது முசர்பானி ட்ரை பண்ணியிருக்கணும். அந்த யாரு வேற யாருக்கோ போயிட்டாங்க. எவான்ஸ் கூட நல்லா தான் போட்டாரு. எல்லாருமே ஓகே, அவங்க ரேஞ்சுக்கு நல்லா தான் போட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு லக்கு, அவ்வளவுதான். ஸோ ராம், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? உங்களோட தாட்ஸ் நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்லேருந்தே வரலாம்னு நினைக்கிறேன். டாஸில் வந்து டாஸ் அவுட் பண்ணி சிகாந்தார் ராசா ஹேட் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. டாஸ் அவுட் பண்ணி சூஸ் டு போல்னாரு. இது வந்து எப்படின்னா ஒரு கிஃப்ட்டை கொடுக்குற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ், இந்தாப்பா எடுத்துவோப்பா அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட்டை எடுத்து தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆதர்ஸ் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்ட். ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் ஆதர்ஸ். செமையா அனலைஸ் பண்ணியிருக்கான் ஆதர்ஸ். ஆதர்ஸ் வந்து சொன்னா ஜிம்பாப்வே வந்து நல்லா யுனைடெடா ஆடுவாங்க, யுனைடெடா வழங்கினாங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. அவன் சொன்ன மாதிரி யுனைடெடா வந்து ஆடலாம். யுனைடெடா எல்லாரோட போலிங் ஸ்பெல்ல எடுத்து பாருங்க. நான் படிக்கிறேன் பாருங்க போலிங் ஸ்பெல். அவங்க போட்டிருக்கிற போலிங்லாம் நகார்வா எக்கனாமி 11.8, பிளஸிக் புசர்பானி 10.5, பிராட் ஈவன்ஸ் 11.5. அந்த கிரீமர்ன்றவன் தான் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டிருக்கான். அந்த எக்கனாமிக்கலா எப்படி 9.5, ஒரு 40க்கு 2 ரன் கம்மி. அப்புறம் வந்து சிகாந்தர் ராசா 3 ஓவர்ல ஹாஃப் செஞ்சுரி. அவர் பேட்டிங்ல போன வேண்டிய ஹாஃப் செஞ்சுரி போலிங்ல போட்டு வாங்கிட்டு இருக்காரு. 3 ஓவர்ல ஹாஃப் செஞ்சுரி சிகாந்தர் ராசா 52. அப்புறம் வந்து மேயர்ஸ்ன்ற ஒரு பார்ட் டைம் போலர் நினைக்கிறேன், அவன் வந்து போட்டு 19 ரன். இந்த பஞ்சதந்திரம் படம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இந்த பஞ்சதந்திரம் மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு பஞ்சதந்திரம் இருக்காங்க, சிம்ரான் ஹெட்மயர். அதை பாருங்க எப்படி இருக்கு, அந்த பேர்லாம் கேட்கும் போது பாருங்க. சிம்ரான் ஹெட்மயர், ரோமன் பவல், ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜாசன் ஹோல்டர். இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா അറിയാം ആദ്യം ഇവിടുന്ന് ബോഡി എങ്ങനെയെങ്കിലും പുറത്താക്കാനുള്ള ഏർപ്പാടുകൾ നമ്മൾ ഉണ്ടാക്കിയില്ലെങ്കിൽ പണ്ടാറടങ്ങ് നമ്മൾ അകത്ത് 5 பேரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் பாருங்க. நான் ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் படிக்கிறேன். 5 பேரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் படிக்கிறேன். இந்த மாதிரி எந்த டீமுக்காவது ஸ்ட்ரைக் ரேட் இந்த மாதிரி மிடில் ஆர்டர்ல எங்கேயாவது நம்ம இது வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் T20 வேர்ல்ட் கப்ல பாத்துருவோமா? நானும் யோசிச்சு பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 5 பேருக்கு இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஹெட்மயரோட ஸ்ட்ரைக் ரேட் 250. இந்த ஸ்ட்ரைக் ரேட்ன்றது இந்த 3 from 1 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்லாம் நான் கலக்கல சொல்ல. நான் சொல்றது மினிமம் ஒரு சைஸபிள் கான்ட்ரிபியூஷன். ஹெட்மயர் இன்னைக்கு மேட்ச்ல 85-34 பால்ஸ் கேட்டி கொடுத்துட்டாரு, கில்ஸ் கொடுத்துட்டாரு. 85-34 பால்ஸ், ஸ்ட்ரைக் ரேட் 250. ரோமன் பவல் 59-35 பால்ஸ், ஸ்ட்ரைக் ரேட் 168. ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட் 31-13 பால்ல, ஸ்ட்ரைக் ரேட் 238. ரொமாரியோ ஷெப்பர்ட் 21-10 பால்ல, ஸ்ட்ரைக் ரேட் 210, 210. ஜாசன் ஹோல்டர் 13-4 பால், ஸ்ட்ரைக் ரேட் 325. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 250, 168, 238, 210, 325. அம்மாடி அம்மா. இந்த மாதிரி ஒரு அடி மிடில் ஆர்டர்ல கேட்டு இது வந்து எப்படி இருக்குன்னா, மிடில் ஆர்டர்னா அதிருது. இந்த பேரை கேட்டா சும்மா அதிருது இல்லைன்ற மாதிரி சிவாஜி படத்துல டயலாக் சொல்ற மாதிரி இவங்களோட மிடில் ஆர்டர் வந்து டெரரைசிங் மிடில் ஆர்டர் அட்டாக். அதனால தான் நான் சொன்னேன் டாஸ் 7 பண்ணி they made a huge blunder. டாஸ்லயே மேட்ச் முடிச்சிட்டாங்க. The match was lost in the toss. ஏன்னா வந்து டாஸ் 7 பண்ணி they had a golden opportunity. அப்பயும் மேட்சோட ரிசல்ட் வந்து எனக்கு என்ன, நான் வந்து என்னோட அனாலிசிஸ் போக சொன்னேன், ரிவ்யூல சொன்னேன். நான் வந்து ஐ டோல்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் தி ஃபேவரட்ஸ் 55-45. ஈக்குவலா போகும் மேட்ச். ஆனா இந்த மாதிரி ஒரு மசாக்கர் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. பட் நான் டாஸ் வந்து இவங்க ஜெயிச்ச உடனே ஜிம்பாப்வே ஜெயிச்சு இவங்கிட்ட கொடுத்த உடனே ஐ எக்ஸ்பெக்டட் தி மேட்ச் வாஸ் டன். அங்கே மேட்ச் காலின்னு நினைச்சேன். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா he should have bowled first, but outcome of the match still West Indies should have won because of their experience. அப்போ மேட்ச் இந்த அளவுக்கு நெட் ரன் ரேட் உருவாகி இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நெட் ரன் ரேட் டேக்கன் ஹியூஜ் ஸ்பீட். இந்தியா வந்து -3.8ல இருக்குன்னா, இப்போ ஜிம்பாப்வே வந்து they have no chance, they are all but out. யா, இதுல நீங்க ராம் நீங்க சொன்னீங்க, எனக்கு வந்து ஐ வாண்ட் ஆட் ஒன் டெக்னிக்கல் பாயிண்ட் ஹியர். நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா ஃபுல் மேட்ச் பார்த்தேன். அதுல வந்து வெஸ்ட் இண்டீஸ் இன்னிங்ஸ்ல நீங்க எவ்வளவு பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல, ஹெட்மயர் ஆடும்போது அட் ஒன் ஸ்டேஜ் when he was on 74 அந்த மாதிரி 70-69 அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டேட்டா போட்டாங்க. ஆஃப் சைட் ஸ்கோர் ரன்ஸ் 15, லெக் சைட் ஸ்கோர் ரன்ஸ் 54 or 55.
அண்ட் அவரோட சிக்ஸர்லாம் வேகன் வீல் பாருங்க, உங்களுக்கே தெரியும். எல்லா சிக்ஸரும் லெக் சைட்ல தான். தட் இஸ் டீப் மிட் விக்கெட் லாங் ஆன், டீப் மிட் விக்கெட் லாங் ஆன், அதே ஏரியா தான், ஒரே மாதிரி ஷாட்ஸ் எல்லாமே. இட் கிளிக். வில் இட் பி காஸ்ட்லி இந்த கேம்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா? நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த இந்த மாதிரி ஆஃப் சைட்ல பெருசா ரன் அடிக்காத ஒரு பிளேயர் இந்த டோர்னமெண்ட்ல. அஃப்கோர்ஸ் இஸ் அ பிக் ஹிட்டர், அது தெரியும் நம்மளுக்கு. பட் இந்த மேட்ச்ல திஸ் இன்ட்ரெஸ்டிங் ரெக்கார்ட் நான் பார்த்தேன். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன? நானே ஆக்சுவலா சொல்லணும்னு நினைச்சேன். குவாலிட்டி டீம்ஸ், அதாச்சும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வரும்போது இவ்வளோ ரன் அடிக்க மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சர்டைன் டைம் மேல அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல யாருக்குமே. அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அவங்க அந்த காட்டிட்டாங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு. ஏன்னா சிம்ரான் ஹெட்மேயருக்கு எப்பயுமே ஆஃப் சைட்ல பெரிய ஸ்ட்ரோக்ஸ்ல இருந்தது கிடையாது. வெறும் ஸ்லாக் மாத்திரம் தான். அந்த டீம் எல்லாருக்குமே வெறும் ஸ்லாக் தான், மிட் விக்கெட் மாத்திரம் தான் போவாங்க. நம்ம டென்னிஸ் பால் ஆடுற மாதிரி தான் அவங்க ஆடுவாங்க எல்லாருமே. என்ன அவங்களுக்கு கொஞ்சம் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால அவங்க எங்க அடிச்சாலும் சிக்ஸ். இதை நான் ஃபுல்லா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கே நீ பார்த்தனா ஹோல்டர் ஷெப்பர்ட்லாம் எல்லாம் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். ஹெட்மே எல்லாம் சைட்ல கூட அடிச்சு நான் பார்க்கவே இல்லை, எல்லாமே லெக் சைடு தான். இல்ல, இந்த டீம்ல வெறும் ஒரே ஒரு கிளாசிக்கல் பேட்ஸ்மேன் தான், ஷாய் ஹோப் மாத்திரம் தான் இருக்காரு இந்த டீம்ல. மீதி எல்லாருமே பால் வந்து அடிதான் எங்க ஓடல சுத்துவாங்க. அதுக்கு பிளைண்டாலாம் சுத்துவாங்கன்னு சொல்லல, பட் மேக்ஸிமம் பிளைண்டா தான் சுத்துவாங்க அந்த டீம்ல. வெஸ்ட் இண்டீஸே இப்படிதான், ரொம்ப வருஷமா இப்படிதான் ஆடுவாங்க. பட் இது மேபி இந்தியாவோடலாம் வரும்போது வருண் சக்கரவர்த்தி மேபி விக்கெட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னதான் போன மேட்ச் அடி வாங்கினாலும் கண்டிப்பா அடுத்த மேட்ச் விக்கெட் எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட வேற ஏதாவது ஸ்பின்னர் எடுத்துட்டு வருவாங்க, அந்த லிண்டே அவங்க எல்லாம் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் சைடோட ஆடினா. ஆனா இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபைனல்ஸ் போற டீம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க வெஸ்ட் இண்டீஸை பார்த்தா கொஞ்சம் ஆவரேஜ் டீம் தான். இந்த மேட்ச் இல்ல, இது வரைக்குமே அவங்க கொஞ்சம் ஆவரேஜா தான் ஆடினாங்க. பவுலிங்கும் வெறும் டாப் தான். முதல்ல அக்கீல் ஹுசைன் அது கூட அடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய டீம் கிடையாது, பட் செமிஸ் போயிருவாங்க. அதுக்கு மேல போவாங்களான்னு தெரியல. பிரணவ், உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணுமா இந்த பாயிண்ட்ஸ்ல? ஹெட்மேயரோட லெக் சைடு பிளே இது எதுவும் புதுசா இல்லை, ஏன்னா பல வருஷம் நம்ம ஐபிஎல்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால எத்தனையோ வாட்டி அந்த பக்கம் அடிச்சு அவுட் ஆகுறது பார்த்துருக்கோம், ரன் அடிக்காம போய். ஸோ இது வந்து ஒரு கிளிக்குன்னு தான் சொல்ல முடியும். ஹிஸ் டே அவ்வளவுதான், 2 கேட்ச் விட்டோடனே தெரிஞ்சிடுதுல. கரெக்ட், அதான் கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். ராம், உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா இந்த லெக் சைடு ப்ளாயில? ஆதர்ஷ் கரெக்டா சொன்னார். ஆதர்ஷ் சொன்ன மாதிரி இங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்தோம்னா வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு, விஸ்வரூபம் எடுக்கிறாரு. ஐபிஎல்ல இது மாதிரிலாம் ஒண்ணுமே அவர் பெருசா நாக் ஆடி பார்த்தது கிடையாது. இப்போ இங்க வந்து விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஷெர்ஃபர்ட் ரூதர்ஃபோர்ட் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அடுத்து ரொமாரியோ ஷெர்ஃபர்ட், ரொம்ப அதாவது என்ன சொல்றேன்னா, இன்னொரு ஆதர்ஷோட பாயிண்ட்ல நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் டீம்ஸ் லைக் வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, இவங்களெல்லாம் ஐடியலி நீங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ்லேயே வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அண்ட் மேக்சிமம் அப்படியே அவங்க வந்து அவங்களோட திறமைனால எல்லாம் தே ஆர் டாப் குவாலிட்டி டீம்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ரூவன் சைட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ அப்படியே அவங்க வந்து ஃபர்தர் வளர விட்டா அந்த சூப்பர் 8 ஸ்டேஜ் அதோட முடிச்சுட்டு தேங்க்யூ வெரி மச் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்ல வந்துட்டாங்கன்னா அவன் வந்து பிக் மேட்ச் பிளேயர்ஸ், அதெல்லாம் ஆஸ்திரேலியன் டீம்ல தான் அந்த பேரை கேட்டிருப்போம், பிக் மேட்ச் பிளேயர்ஸ் நிறைய பேர். இங்க வந்து பிக் மேட்ச் கிடையவே கிடையாது. அவங்கள பொறுத்த எல்லா மேட்சும் ஒரே மாதிரி தான். அவன் தான் அடிக்கிறோம். அந்த 2016 வேர்ல்டு கப் பாருங்க, 2012 வேர்ல்டு கப் பாருங்க. 2012 நான் இன்னைக்கு ப்ரிவியூல கூட பேசியிருப்பேன். மார்லன் சாம்பர்ஸ் கவலையே படறது கிடையாது. அந்த விக்கெட் ஒரு எண்ணில் போயிட்டே இருந்தது, கவலையே படாம 85 நாட் அவுட். 2016ல 2012ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. இத்தனைக்கும் அவங்க கொடுத்த டார்கெட் ரொம்ப இட் வாஸ் டூ லோ, 138 தான் கொடுத்தாங்க. அதையே ஸ்ரீலங்காவால சேஸ் பண்ண முடியல. அந்த டார்கெட்டை ஸ்ரீலங்கால ஹோம் கண்டிஷனை வச்சு ஸ்ரீலங்கா கூட சேஸ் டவுன் தி டார்கெட். ஏன் சொல்றேன்னா, வெஸ்ட் இண்டீஸ் they don't care about the approach. வெஸ்ட் இண்டீஸ் வந்து it will prove to be a very dangerous side once when it reaches the semi-final and the final. அவங்க வந்து கம்ப்ளீட்லி அன்பிரடிக்டபிள். அண்ட் லாஸ்ட் டைம் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்தியாவில் வச்சு நடந்த கப்ல they are the holders. அதை யாரும் மறந்துடக்கூடாது. இப்போ அந்த பஞ்சதந்திரம் பேட்டிங் வந்து இட் லுக்ஸ் வெரி 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 ஸ்ட்ராங். அவங்க வந்து அந்த பஞ்சதந்திரம் அவ்வளவுதான். போலிங்ல 2 பேர் வச்சிருக்காங்க, அக்கீல் ஹுசைன் அண்ட் ஓட்டி, 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். அக்கீல் ஹுசைன் பவர் பிளேல போடுறாரு, செமையா போடுறாரு, பவர் பிளேலே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த மோட்டி வந்து பிரில்லியண்டா போலி போடுறாரு. இந்த மிடில் ஓவர்ஸ்ல இஸ் a very, so அதனால they seem to be a very promising side.
ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த கீ கொஸ்டின்ஸ் நான் கேட்டுட்டு தென் ப்ராப்ளி யூ கேன் wrap it up. என்னன்னா இன்னைக்கு பார்த்துருப்பீங்க லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு 45 ரன் ஆகும். இட் இஸ் அ ரெக்கார்ட் ஃபார் ஆல் யூ நோ. வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு நவ் ஜிம்பாப்வே ஹேஸ் அ ரெக்கார்ட். பிராட் இவான்ஸையும் அந்த ரிச்சர்ட் நிகரவாயும் பார்ட்னர்ஷிப் போட்டு 45 ரன் வழங்கியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அட் ஒன் ஸ்டேஜ் கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க +7ல இட் இஸ் கோயிங் டு எண்ட். 104 ஆல் அவுட் ஆகியிருந்தாங்கன்னா 103 ஆல் அவுட் ஆகியிருந்தாங்கன்னா +7ல தே வில் எண்ட்னு. இப்போ நோ இட் ஹஸ் கம் டவுன் டிராஸ்டிகலி. ஏன்னா எக்ஸ்ட்ராவா 45 ரன் வாங்கியிருக்காங்க. ஸோ எனி சான்ஸ் ஃபார் இந்தியா டு மேக் யூஸ் ஆஃப் திஸ்? இது காஸ்ட் ஆகும் நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் டு குயிக்லி ஷார்ட் பாயிண்ட்ஸ் டு சே. சான்ஸே இல்லை. இந்தியா இந்த டீம் வச்சுட்டு வரமாட்டாங்க. சான்ஸே இல்லை. ஸோ நீங்க சொல்லிட்டீங்க சவுத் ஆப்பிரிக்காஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஆடுறாங்கன்னு பொறுத்து. இந்தியா லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போன மேட்ச்ல. நல்லா 2 ஈக்குவல் கைட்ஸ். 2 பேரும் அவ்வளவுதான், அப்படியே வெளியே அனுப்பிச்சிருவாங்க 2 டீமையும். இந்தியாவும் சரி ஜிம்பாப்வேவும் சரி, இவங்க 2 பேர் தான் போவாங்க. வெரி குட். ராம், அதாவது எப்படி இருக்குன்னா, இந்தியா வந்து அதோ பாதாளத்துல இருக்காங்க. அதோ பாதாளத்துல கீழே எர்த்துக்கடியில போயாச்சு. அந்த எர்த்துக்கடியில இருந்து எர்த்துக்கு வர்றதுக்கு ஒரு 100 ரன்ல 100 ரன்ஸ்ல ஜெயிச்சாதான் எர்த்துக்கு வர முடியும். 0 வர முடியும். -3.8ல இருக்காங்க. -3.8ல இருந்து they need to win by 80 runs against Zimbabwe to come at least to 0. வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிறத பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் +5 அங்க இருக்காங்க. அது இமாலய எவரெஸ்ட் ரேஞ்சில் இருக்காங்க. இப்போ நீ வந்து கேட்கறது வந்து எப்படி இருக்குன்னா வந்து இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் நெட் ரன் ரேட்ல சான்ஸே கிடையாது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் இப்போ நேற்றுக்கு இந்த ஷாட்ரிங் டெஃபீட் டு சவுத் ஆப்பிரிக்கானால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ என்டையர் டேபிள் ஹஸ் ஓபன் அப். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஜிம்பாப்வே இன்னைக்கு எப்படி ரொம்ப குரூஷியலோ அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா செம்ம மேட்சா இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செம்ம மேட்சா இருக்கும். ஐ அக்ரி வித் பிரணவ் சொன்ன பாயிண்ட் நான் கரெக்டா ஐ ஆல்சோ அக்ரி. சவுத் ஆப்பிரிக்கா வில் டூ ஆல் பாசிபிள் திங்ஸ் டு எலிமினேட் இந்தியா. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து லாஸ்ட் டைம் கப்பு கிடைக்காம பண்ணதுக்கு இந்தியா தான், நம்ம தான் அடிச்சோம் சவுத் ஆப்பிரிக்காவை. அதுக்கு நம்ம அவங்க வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. இவங்க 76-78 ரன்ஸ்ல வச்சு மெசாக்கடஸ். And they will also do everything possible from their side to make India out of the competition. அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கேன் ஆல்சோ அசிஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இப்போ. ஸோ அதெல்லாம் இப்போ இந்த குரூப் ஹஸ் ஓபன் அப். ஸோ அதனால நெட் ரன் ரேட்ல இந்தியாவால் போட்டியே போட முடியாது அன்லெஸ் சவுத் ஆப்பிரிக்கா வின்ஸ் ஆல் தேர் மேட்சஸ். த ரிமைனிங் வெஸ்ட் இண்டீஸோட ஜிம்பாப்வேயோட சவுத் ஆப்பிரிக்கா இஸ் எக்ஸ்பெக்டட் டு வின் ஜிம்பாப்வே. ஸோ வெஸ்ட் இண்டீஸோட ஜிம்பாப்வேயோட சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்களா தான் இந்தியாவுக்கு சான்ஸ். பட் அந்த பஞ்சதந்திரம் இருக்கிற வரைக்கும் அந்த பஞ்சதந்திரம் எப்போ கிளிக் ஆகும் தெரியாது. எல்லா மேட்சும் இது வரைக்கும் கிளிக் ஆயிருக்கு. இந்த 5 மேட்ச்ல ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் ஹவ் பிளேட் 4 நார்மல் மேட்சஸ் அண்ட் 1 சூப்பர் 8 இது வரைக்கும். 5 மேட்ச்லயுமே பார்த்தோம்னா இந்த பஞ்சதந்திரம் தான் அவளை காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஃபார்மிடபிள் டீம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கேன் ஆல்சோ டெஃபீட் இந்தியா. அந்த ரிவ்யூ வரும்போது நம்ம பேசுவோம். வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா மேட்சோட கல்கட்டா மேட்ச்ல வரும்போது நம்ம பேசுவோம். So it is a very powerful side, West Indies. ரைட், சூப்பர். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓவராலா கன்க்ளூட் பண்றதுக்கு நான் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, இது நிறைய யாருக்கெல்லாம் தெரியாது. நான் ஹெட்மயருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், அட்மயர் த ஹெட்மயர் ஷோ அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து அட்மயர் பண்ணலாம் ஹெட்மயர் ஷோவை. கிழிச்சு கொடுத்துட்டாரு, செம்ம இன்னிங்ஸ். ஸோ ஓவரால் இட் வாஸ் அ ட்ரீட் டு வாட்ச். ஃபுல் மேட்ச் பார்த்துருந்தவங்கலாம் இட் வில் பி ட்ரீட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அகில் ஹுசைனும் குட்டகேஸ் மோட்டியும் ராம் சொன்ன மாதிரி பிரில்லியன்ட் ஸ்பின். சம் ஆஃப் த பால்ஸ் ஆம் பால் ஸ்டாக் பால்லாம் பிரில்லியண்டா போட்டாங்க 2 பேருமே. செம எஃபர்ட். நோ க்ளூ. சிகந்தர் ராசா வந்து முந்தின பால் தான் தூக்கி சொருகிறாரு குட்டகேஸ் மோட்டியை. அப்புறம் ஏன் நோ க்ளூ அந்த மாதிரிலாம் பியூட்டிஃபுல்லா போலிங் போட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் ராம் சொன்ன மாதிரி பஞ்சதந்திரம் கிளிக்டு பிரில்லியன்ட்லி. ஸோ அதனால இதே நோட்டோட லெட்ஸ் wrap it up. நம்ம வந்து அடுத்த மேட்சுக்கு we will be back. இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் ப்ரிவியூக்கு டுமாரோ. ஸோ ஆல் ஐஸ் ஆன் தட் குரூப். ஏன்னா அதுல பாகிஸ்தான் வந்து ஓசியில தப்பிச்சிட்டாங்க. நிஜமா ரெயின் அஃபெக்டட் மேட்ச்ல பேட்டிங் எடுத்து லக்ல மேட்சே நடக்கல, அதனால தப்பிச்சிட்டாங்க. 1 பாயிண்ட்ல இருக்காங்க. இங்கிலாந்து வந்து வில் பி ஹை இன் கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். ஸோ தேங்க்யூ டியர் வியூவர்ஸ். தேங்க்ஸ் ராம், பிரணவ், ஆதர்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் அலாட் வியூவர்ஸ். வெல்கம் அகைன் டு நம்ம வீட்டு கிரிக்கெட் டுமாரோ. ஸோ டேக் கேர் அண்ட் பை பை. குட் நைட்.